இவர்களுக்கு நாளுக்குடையவன் சுக்கிரன் அவன் பாதகாதிபதி என்பதால் கண்ணு, முடி, அதே மாதிரி பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இன்பில்டாவே பிரச்சனை இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் சூரியன் என்பதால் பெரும்பாலும் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களால், கும்பராசிக்காரர்களுக்கு 2 கூடிய குரு 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பதால் இன்பில்டாவே குருச்சந்திர யோகம் உடையவர்கள் இவர்கள். பெரும்பாலும் சைக்காலஜி டாக்டர்ஸ் கும்பராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய கிளினிக்கில் கிளைண்ட்ஸே வரமாட்டாங்க. பெரும்பாலும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து 6 கூடையவனாக போயிடுறான். மனோரீதியான விஷயங்கள் எது பண்ணாலும் கும்பராசிக்காரங்களுக்கு செட் ஆகுது. மனசு, தண்ணீர், திரவங்கள், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் போன்ற எந்த விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு செட் ஆகாது. செட் ஆகக்கூடிய அத்தனை விஷயமும் உலகெங்கும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் பலன்கள் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்கள் ஜென்ரலாக எப்படிலாம் இருப்பாங்க, அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன போன்றவற்றெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வகையிலே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே சனிதான் வந்து ராசியாதிபதி என்பதால் சனியினுடைய குணம் இவர்களுக்கு மகர ராசிக்காரர்களைப் போலவே இருக்கும். இவர்களும் பார்த்தீங்கன்னா நேர்மை, வாய்மை, உண்மை, சத்தியம் இது மட்டும்தான் அவங்க கொள்கையாக இருப்பாங்க. ஒரு சின்ன பொய் சொல்ல மாட்டாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா சத்தியத்தின் மீது அபார நம்பிக்கையும் சத்தியத்தை தான் அதனுடைய வாழ்க்கையுமாக கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். இவர்களுடைய இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு குணமே இவர்களுக்கு பெரும்பாலான இடத்துல தோல்வியை தேடித்தரும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து நேருக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக பேசிடுவாங்க. சார் இதெல்லாம் நடக்காது சார், என்ன சார் பேசுகிறீங்க, இதெல்லாம் செட் ஆகாது சார் அப்படின்னே சொல்லிவிடுவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு ஒன்று பிடிக்கலைங்கிறத எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியம் இவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் மாதிரி இவர்களுக்கு பூசி மெழுக இவங்களுக்கு தெரியாது. கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான விஷயம், பணம் தேடித்தரும் விஷயம்னா 2 கூடிய குரு பகவான். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கும்பராசிக்காரர்கள் இன்வால்வ் ஆனால் இவங்களை அடிச்சுக்க முடியாது, அப்படி சம்பாதிப்பாங்க. காரணம் என்னென்னா 2 கூடியவன் குரு. அதே மாதிரி ஆன்மீகம் மட்டுமல்ல, இவர்களுக்கு பள்ளி, கல்வி, சொல்லித்தர்ற விஷயங்கள் அத்தனை செட் ஆகும். ஏன்னா 5 கூடையவன் புதன். அதனால் கிளாஸ் ரூமு, எக்ஸாமு, பாடம் எடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு இன்பில்டாகவே வரும். இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து ஸ்கூல்ஸு, எக்ஸாம்ஸு இதெல்லாம் வந்து அடிப்படை இந்த பாடத்திட்டம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு இன்பில்டாகவே வரும். 2 கூடையவன் குரு என்பதால் பெரும்பாலும் தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தங்கத்தை சேர்த்துறாங்க. அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து ஒரு ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் மாதிரி, கிட்ஸ் ஸ்கூல் மாதிரி வைக்கிறாங்க, எல்லாரையும் படிக்க வைக்கிறாங்க போன்ற விஷயங்கள், குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டுறாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் இவர்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக இவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். 2 கூடையவன் குரு என்பதால் இவர்கள் வாழ்க்கை, இவர்களுடைய தனஸ்தானாதிபதி குரு என்பதால் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பேங்கிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள், சில பேர் வட்டிக்கு விடுறதுலேருந்து ஆரம்பிங்க. இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ரொட்டேஷன், லேவாதேவிம்பாங்க, பணத்தை கொடுத்து வாங்கிறது போன்ற விஷயங்கள், எம்எல்எம் பண்ணுறது, சீட்டு பிடிக்கிறது, ஆள் சேர்க்கறது, இதெல்லாம் இவங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும். 5 கூடையவன் புதன் என்பதால் நிறைய பேரை ஒரு இதில் சேர்த்து விடுறது, ஒரு இயக்கமாக திரள்றது, ஒரு அணியாக செயல்படுறது போன்றெல்லாம் இவங்களோட குணமாகவே இருக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கு 4 கூடையவன் சுக்கிரன் அவன் பாதகாதிபதி என்பதால் கண்ணு, முடி, அதே மாதிரி பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இன்பில்டாகவே பிரச்சனை இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும். 4, 9 கூடையவன் சுக்கிரன் பாதகாதிபதி என்பதால் அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது இவர்களுக்கு இன்பில்டாகவே. சின்ன வயசுலேருந்து நிறையா ஹாஸ்டல்ஸில் இருந்தேன், சின்ன வயசுலேருந்து நிறையா வந்து நான் தனித்தே வாழ்ந்தேன் போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் சந்திரனுடைய பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவார்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். நீர் அதாவது வந்து இது வந்து தண்ணீர் தலையில் தண்ணி கட்டிக்கிச்சு சொல்லுவாங்க இல்லையா, தலை பாரமாக இருக்குது, நீர் கோத்துக்குச்சு எல்லாம் சொல்லுவாங்க, ஆவி பிடிக்கிறது போன்ற விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வாதம், பித்தம், சிலேத்துமம்னு சொல்லுவாங்க. அதனால் இவர்களுக்கு வந்து வாத நோயினால் பாதிக்கப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஃபீவர் வர்றது, சின்ன மழையில் நனைஞ்சால் கூட ஃபீவர் வந்துடும் போன்றவர்கள்லாம் இவருக்கு இன்பில்டாகவே இருக்கும். 3 கூடையவன் செவ்வாய் என்பதால் ரத்தம் சம்மந்தப்பட்ட, பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சரியாகாது. எப்போ பார்த்தாலும் பிபி வந்து ஒரு மேனேஜபிளாக தான் இருக்குமே தவிர க்யூரபுளாக இருக்காது. கும்பராசிக்காரர்களுக்கு 7 கூடையவன் சூரியன் என்பதால் பெரும்பாலும் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களால் பெரிய ஆதாயம் என்பது இருக்காது. அதே மாதிரி சில பேருக்கு மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அரசியல்வாதியுடைய மகள்
அல்லது வந்து அரசியல் பேக்ரவுண்டுடைய உங்களுடைய வாழ்க்கை துணை போன்றவைகள்லாம் ஏற்படும். சூரியன் வந்து இல்வாழ்க்கைக்கு ஏற்புடையவன் அல்ல என்பதால் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கிறது. மனைவி பெரும்பாலும் ரொம்ப சந்தேகப்படுவாங்க, அல்லது வந்து இவங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கவே ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, எங்கே போகிற, என்ன பண்ணுற, இந்த மாதிரி மானிட்டரிங்லேயே வச்சுருப்பாங்க கும்பராசிக்காரர்களை. கும்பராசிக்காரர்களுக்கு 8 அதே புதனாக இருப்பதால் மருத்துவத்துறை இவர்களுக்கு ரொம்ப கை கொடுக்கிறதோ அதே மருத்துவத்துறை இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் ரொம்ப கஷ்டமும் படுத்தும். மருத்துவத்துறை தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா 5 புதன். ஆனால் அதே மருத்துவத்துறை தான் இவங்களே வந்து மறுதளிக்கும், இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமையும் பண்ணும். ஸோ இந்த மருத்துவத்துறை வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து 10 யாருன்னா செவ்வாய் 10 இருப்பதால் பெரும்பாலும் லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, ஆயுதங்கள், அதாவது அந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இவங்க பண்ணுறதுல ரொம்ப சிறப்புடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 10 இருப்பதால் போலீஸ், சீருடை பணியாளர்கள் போன்றவைகள், தீயணைப்பு படையை சேர்ந்தவர்கள், அதிரடி படையை சேர்ந்தவர்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகாரிகள் போன்றவர்கள்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் தான் அமைவார்கள். பெரும்பாலும் யாரெல்லாம் கடை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் கடை, ரியல் எஸ்டேட் பண்ணுற அத்தனை பேரும் கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா 5 புதன்னாலே வந்து பேசி விற்கிறது. ஒருத்தரோட இன்சூரன்ஸ் பிடிக்கிற எல்லாரும், யாரெல்லாம் வந்து எம்எல்எம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்க. யாரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி இது மாதிரிலாம் போடுறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து கும்பராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு 2 குரு 5ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பதால் இன்பில்டாவே குருச்சந்திர யோகம் உடையவர்கள் இவர்கள். இப்போ மங்களகரமானவர்கள் இவர்கள் வந்தால் அந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நற்பெயரை பெற்றவர்கள். குரு வந்து இன்பில்டாவே 8 புதனை பார்த்துறதுனால குரு புதன் பார்ப்பதான ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகமும் இவர்களுக்கு கிடைக்கும். ஆயுள் பாவம் விருத்தி, இவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வரவே வராது. ஆயுஷ் எப்பயுமே கெட்டி. காரணம் என்னென்னா குரு வந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு 9ஆம் பார்வையாக உங்களுக்கு வந்து எதை பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உட்காந்தாப்புல வேலை பார்க்குற விஷயங்கள் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு நல்லா வரும். உட்காந்தாப்புல ஒரு கடை ரன் பண்ணுறது, உட்காந்தாப்புல ஒரு கவுன்சிலிங் பண்ணுறது, உட்காந்தாப்புல ஒரு ஜோசியம் பார்க்குறது, உட்காந்தாப்புல வந்து நீங்கள் ஒரு டாக்டராகி கவுன்சிலிங் பண்ணுறது, உட்காந்து ஒரு சைக்கலாஜிக்கல், பெரும்பாலும் சைக்காலஜி டாக்டர்ஸ் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய கிளினிக்கில் கிளைண்ட்ஸே வரமாட்டாங்க. பெரும்பாலும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து 6 போயிடுறான். மனோரீதியான விஷயங்கள் எது பண்ணாலும் கும்பராசிக்காரங்களுக்கு செட் ஆகாது. மனசு, தண்ணீர், திரவங்கள், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் போன்ற எந்த விஷயமும் கும்பராசிக்காரங்களுக்கு செட் ஆகாது. செட் ஆகக்கூடிய அத்தனை விஷயமும் மருத்துவம், ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷ்னரி கடை வச்சாங்கன்னா கும்பராசிக்காரர்களை அடிச்சுக்க முடியாது. அதாவது ஒரு பேனா, பென்சில், போர்டு, கரும்பலகை போன்றவையெல்லாம் செய்கிறது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு அல்லது ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு, எல்லாருக்கும் ட்ரைனிங் எடுக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மகத்தான யோகம் கிடைக்கும். ஸ்கூல் தான் கும்பராசிக்காரர்களுக்கான ஒரே பிஸ்னஸ். யாரெல்லாம் கும்பராசிக்காரர்களோ தயவுசெய்து போயிட்டு ஸ்கூல் மாதிரியாக நீங்களே ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி ஒரு மாடியில் ஒரு 4 ரூம் கட்டி நான் டியூஷன் சென்டர் மாதிரி விடுறேன் இருக்கேன், நீட் எக்ஸாம் கிளாஸ் வைக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், 10th 12th பசங்களுக்கு கிளாஸ் வைக்கிறேன். கண்கண்ட பிஸ்னஸ் அதுதான். நீங்கள் ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய வாய் திறமையாலேயே நீங்கள் சம்பாதிக்கணும். பேசியே சம்பாதிக்கணும். கும்பராசிக்காரர்களுக்கு பேச்சு திறமை அதிகம். அதனால் உங்களுக்கு ராசியான நம்பர் 5, ராசி இல்லாத நம்பர் 2, ராசி இல்லாத நம்பர் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து 8, இதெல்லாம் பண்ணி நீங்கள் பண்ணாமல் இருக்கணும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு மாபெரும் யோகங்கள் மருத்துவத்துறையிலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எதை செஞ்சாலும் புதன்கிழமை செய்யுங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் திங்கட்கிழமை செய்யவே செய்யாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.